வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். 3 ஆண்டுகளுக்குள் மின் கட்டணம் 30% குறைக்கப்படும், சபையில் அமைச்சர் அறிவிப்பு. நாட்டில் அதிகரித்த பயங்கரவாத நிலைமை, பீதியில் மக்கள், எதிர்க்கட்சி தலைவர் கொந்தளிப்பு. 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்த பட்டளந்த வதை முகாம் அறிக்கை, பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. அரசியலுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது, பிரதி அமைச்சர் திட்டவட்டம். குரங்குகளுக்காக சபாநாயகரிடம் லீவு கேட்ட சாமர சம்பத், சபையில் கிண்டல். மல்லாவி இளைஞன் படுகொலைக்கு நீதி கோரிய போராட்டத்தில் முருகல் நிலை. பெண் வைத்தியர் வன்கொடுமை விவகாரம், சந்தேக நபர் வீட்டில் மீட்கப்பட்ட கைக்குண்டு. நாடளாவிய ரீதியில் தொடரும் தீவிர சோதனைகள், வர்த்தகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை. பிக்குவை கொல்ல சதித்திட்டம் தீட்டிய இளம் பெண் கட்டுநாயக்கவில் கைது. இலங்கையின் பிரபல ரப்பிசை பாடகர் துப்பாக்கியுடன் கைது. 3 ஆண்டுகளுக்குள் மின்கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்போது அரசாங்கம் வழக்கமாக 1 வருடம் முழுவதும் நிலக்கரியை இருப்பில் வைத்திருக்க உத்தரவிடுவதால் நிலக்கரி செலவு குறைப்பின் பலனை யாராலும் கடந்து செல்ல முடியாது என்று அவர் கூறினார். எனவே 1 வருடத்திற்குள் ஏற்படும் நிலக்கரி விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப மின் கட்டணங்களை நாங்கள் சரி செய்ய முடியாது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற கொலை வழக்கின் சந்தேக நபரான பெண்ணை இன்னமும் கைது செய்ய முடியாமல் இருப்பது மிகவும் பரிகாசத்திற்குரிய விடயமாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் சிறைச்சாலை அதிகாரியொருவர் அக்மிமென தலஹா பகுதியில் மிக கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார். இன்னும் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. அதுபோலதான் அங்குனுகல பிரதேசத்திலும் இளைஞர் ஒருவரது உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் நமது நாட்டில் பொதுமக்கள் பாதுகாப்பு என்கிற விடயம் முற்றுமுழுதாக கீழ் மட்டத்திற்கு சென்றிருக்கிறது. அரசாங்கம் இதன் பொறுப்பை ஏற்க வேண்டும். நமது நாட்டின் அரசாங்கம் குறித்து ஒரு அச்ச நிலை காணப்படுகிறது. வீதியில் செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. வன்முறைகள் தாண்டவம் ஆடுகின்றன. காடையர்களின் செயல்பாடுகள் அதிகரித்து வருகின்றன. பயங்கரவாத நிலைமைகள் மேலும் இருக்கின்றன. சமூகத்தில் பீதி ஏற்பட்டிருக்கிறது. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எங்களிடமிருந்து டியூசன் வகுப்புகளை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் கூறவில்லை. யாரிடமிருந்தாவது டியூசன் வகுப்புகளை பெற்றாவது இந்த படுகொலைகளை, வன்முறைகளை நிறுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீதிமன்ற கொலை தொடர்பில் சந்தேக நபரை இன்னும் தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என தெரிவித்தார். பட்டளந்து வதை முகாம் அறிக்கை 25 வருடங்களாக இருட்டறையில் இருந்ததாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்திற்கு குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அறிக்கையை சமர்ப்பித்து தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில், 1976ஆம் ஆண்டில் பெருமளவிலான பலத்தை கொண்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் மக்களுடைய அபிப்பிராயம் இல்லாமல் ஒரு நிறைவேற்று ஜனாதிபதியை நியமித்தது. ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்கள், இலக்கியவாதிகள், சங்க தலைவர்கள், தொழிற்சங்கவாதிகள் போன்றவர்களை தடுத்து வைத்து மக்களுக்கு எதிராக மனித கொலைகளை நடத்தினார்கள். இந்த சித்திரவதை கூடத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீடுகளினால் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். சித்திரவதைகள் தொடர்பாக சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டன. அரசாங்க மாற்றங்கள் காரணமாக இந்த சாபத்திற்கு எதிராக தற்போது மீண்டும் ஜனநாயகம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. பட்டளந்த போன்ற வதை முகாம்கள் தொடர்பாக அப்போதைய தலைவர்கள் அந்த இடத்திற்கு சென்று வெளிப்படுத்திய போது மக்கள் நீதி நியாயங்கள் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்த்தார்கள். தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று அறிய ஆவலோடு எதிர்பார்த்தார்கள். அந்த கொடூரமான நிலைக்கு அரசியல் பூச்சு பூசுவதற்கு முயற்சித்தார்கள். பொதுமக்களுக்கு எதிராக குற்றங்களை செய்தவர்கள் அனைவரும் சேர்ந்திருந்தார்கள். சட்டத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அனைத்து விடயங்களையும் செய்திருந்தார்கள். இந்த அறிக்கை இருட்டறையில் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 25 வருடங்களுக்கு பின்னர் வெளியே வந்திருக்கிறது. பட்டளந்த சித்திரவதை முகாம் சம்பந்தமான விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கின்றன என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பாடசாலைகளை அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார்.
எனினும் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் பாடசாலைகளில் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்ட அடிப்படையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதற்கு தடை உள்ளதா என்று அண்மையில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி அன்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து வெளியான செய்தி குறிப்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குரங்குகளை கணக்கெடுப்பு செய்யும் திட்டம் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமார சம்பத் தசநாயக்க நகைச்சுவையான கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியிருந்தார். சபாநாயகரே, நாளை இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும். நாளை அதிகாலை 8 மணி தொடக்கம் 5 மணி வரை நாட்டில் முக்கிய கணக்கெடுப்பு இடம்பெற உள்ளது. நாங்களும் அதற்கு செல்ல வேண்டும். இங்குள்ள 225 உறுப்பினர்களையும் சேர்த்தே இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். பாரிய நிலப்பரப்பை பெற்று பாரிய நிதி செலவில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. ஆண் குரங்குகளையும் பெண் குரங்குகளையும் வேறுபடுத்தி ஏதோ ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அரசாங்கம் கூறி வருகிறது. இதனை எவ்வாறு அரசாங்கம் சாத்தியமாக்க போகிறது என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என்றார். முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிகுளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இளைஞனின் படுகொலைக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வவுனிகுளத்திலிருந்து கடந்த 30/7/2024 அன்று சடலமாக மீட்கப்பட்ட முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவி பகுதியினை சேர்ந்த 27 வயதான ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞன் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை உறுதிப்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கொலையுடன் தொடர்புடையவரும் கைது செய்யப்படாத நிலையில் குறித்த இளைஞனின் கொலைக்கு நீதி கோரி மெல்லாவியில் பொதுமக்கள், பொது அமைப்புகள் மற்றும் வர்த்தக சங்கம் என்பன இணைந்து மாபெரும் போராட்டம் ஒன்றை கடந்த 16/8/2024 முன்னெடுத்திருந்தனர். இருந்தும் நீதி நிலைநாட்டப்படவில்லை. இதுவரை குற்றவாளிகள் எவரும் கைது செய்யப்படவில்லை என தெரிவித்து இன்று மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று மல்லாவி போலீஸ் நிலையம் முன்பாக பல்வேறு சுலோகங்களை ஏந்திய வண்ணம் இடம்பெற்றது. இதன்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதுடன் குறித்த பகுதியில் அதிகளவான போலீசார் குவிக்கப்பட்டனர். குறிப்பாக போலீசாரின் தன்னிச்சையான செயல்பாடுகளே இந்த விசாரணையின் பின்னணியில் இருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் மல்லாவி பகுதியில் வர்த்தக நிலையங்கள் யாவும் மூடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வசித்து வந்த கல்நேவ பகுதியில் உள்ள வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியரின் கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிப்பதற்காக வீடுகள் சோதனையிடும் போதே இது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் வடமேல் மாகாண முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷாரா இந்துனில் தெரிவித்துள்ளார். குறித்த நோக்கத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் வடமேற்கு மாகாண குழு தலைவராக போட்டியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை குறித்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடுவது என்று தனது கட்சி மேலிடத்திலிருந்தே முடிவு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபை உள்ளிட்ட 4 சபைகளிலும் போட்டியிட தமிழரசு கட்சி என்று வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியது. நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகள் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும். அதற்கமைவாக வவுனியா மாவட்டத்தின் வவுனியா மாநகர சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, வெண்கல செட்டிகுளம் பிரதேச சபை ஆகிய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளது. அதற்கான கட்டுப்பணத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் உள்ளடங்கிய கட்சி முக்கியஸ்தர்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இதேவேளை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தின் 2 சபைகளுக்கான கட்டுப்பணத்தை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் இன்று செலுத்தியது. கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளரும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினருமான வைத்தியநாதன் தவநாதன் குறித்த கட்டுப்பணத்தை செலுத்தினார். கரைச்சி மற்றும் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான கட்டுப்பணத்தினை இன்றைய தினம் செலுத்தியிருந்தனர். கடந்த முறை போன்று தனித்து போட்டியிட உள்ளதாகவும் பொது அமைப்புகள் சார்ந்தோர் உட்பட பலர் போட்டியிட உள்ளதாகவும் சுதந்திர ரீதியான தேர்தல்
தேர்தலை நடாத்துவதற்கு தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மட்டக்களப்பு நகரில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் இன்றைய தினம் அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியது. போராட்ட முன்னணியினர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட 12 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இம்முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிய புரட்சியை ஏற்படுத்தப் போவதாகவும் பொதுமக்களுக்கு புதிய ஆட்சி முறையினை ஏற்படுத்தப் போவதாகவும் போராட்ட முன்னணியினர் தெரிவித்தனர். இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேசினால் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடவுள்ளதுடன் இம்முறை 11 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடவுள்ளதாகவும் தர்மலிங்கம் சுரேஷ் இதன்போது தெரிவித்தார். இதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் அலிஷாஹிர் மௌலானா தலைமையில் தேர்தல்கள் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தின் 12 உள்ளூராட்சி மன்றங்களிலும் போட்டியிடவுள்ளதாகவும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலூடாக ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றும் எனவும் முன்னாள் அமைச்சர் அலிசாஹிர் மௌலானா தெரிவித்துள்ளார். இதேபோன்று கடந்த முறை மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் சங்க சின்னத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தவர்கள் இம்முறை சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தினார்கள். அரிசிக்கான நிர்ணயிக்கப்பட்ட சில்லறை விலை மற்றும் மொத்த விலை என்பன மாற்றப்படவில்லை எனவும் கட்டுப்பாட்டு விலை நீக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயத்தினை அறிவித்துள்ளது. இதற்கமைய சிவப்பு பச்சை அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 220, நாடு அரிசி 1 கிலோகிராமின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 230, 1 கிலோகிராம் சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 240 மற்றும் 1 கிலோகிராம் கீரி சம்பா அரிசியின் அதிகபட்ச சில்லறை விலை ரூபாய் 260 என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட விலையை மீறி அதிக விலையில் அரிசியினை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தீவிர சோதனைகள் மற்றும் விசாரணைகள் நாடளாவிய ரீதியில் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சில சந்தைகளில் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் மாற்றப்பட்டுள்ளன என்ற தவறான தகவல்களை சில மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அரிசி ஆலைகளின் உரிமையாளர்கள் பரப்பி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த போலி பிரச்சாரங்கள் மூலம் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முயற்சி செய்வதாகவும் இதற்காக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மேலும் இம்மாதம் வரையிலான காலகட்டத்தில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1555 விற்பனையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய 24 வயதுடைய பெண் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சீதுவ வெத்தேவ பகுதியில் உள்ள விகாரையின் பிக்குவை கொலை செய்தமை மற்றும் பொருட்களை திருடிய சம்பவங்களுடன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 2022 ஆண்டு 9ஆம் மாதம் 14ஆம் திகதி இந்த குற்ற செயல் நடந்ததாகவும் சீதுவ போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை தொடர்பான விசாரணைகளில் அதே விகாரையில் வசித்து வந்த ஒரு துறவி இந்த கொலையை செய்ததாகவும் அந்த துறவியுடன் தொடர்பு வைத்திருந்த வெளிநாட்டில் வசிக்கும் பெண் இந்த கொலையை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் தொடர்பான தகவல்களை போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்து சந்தேக நபருக்கு எதிராக விமான பயண தடையை பெற்றனர். அதற்கமைய இந்த சந்தேக நபர் நேற்று முன்தினம் காலை துபாயில் இருந்து நாட்டிற்கு வந்தவுடன் விமான நிலைய குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் பிரபல டிராப் இசை ஷான் புத்தா என்று 9 மீ துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமாகம தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. மீகொடையின் அரலிய உயன பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கியை அவருக்கு வழங்கியதாக கூறப்படும் மன்னார் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் போலீஸ் அதிகாரியும் சந்தேகத்திற்குரிய குறித்த பாடகரின் மேலாளர் என கூறப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சந்தேகத்திற்குரிய கான்ஸ்டபிள் மாத்தரை கொட்டவில காவல் நிலையத்தில் கடமையாற்றிய போது இந்த துப்பாக்கி திருடப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் போலீஸ் பிரிவிற்கு கான்ஸ்டபிள் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் இந்த துப்பாக்கி பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரசு வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நால்வரிடமிருந்து 5000 ரூபாய் கையூட்டல் பெற்று ஒரு பெண் உட்பட 2 கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்துள்ளது.
குட்டிகல பதலங்கல பகுதியில் வைத்தே சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபர்கள் எம்பிலிப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவரை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மற்றைய சந்தேக நபரை தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.